Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கப்பி ப்ரீடிங் ப்ராசஸ், அதுவும் டே பை டே நம்ம அந்த கப்பி ப்ரீடிங்லேருந்து குட்டி போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு கொடுக்குற ஃபுட்டு வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் இன்னையிலேருந்து கம்ப்ளீட்டாக போடுவோம். இன்றைக்கி டே 1. அதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பி வந்து மெயினாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ஹெல்த்தியான பேராக இருக்கணும். அதாவது இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஆக்டிவான ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்றது அர்த்தம். அந்த ஹெல்த்தியான பேரை நீங்கள் சூஸ் பண்ணுறது மெயினான விஷயம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டேங்க் செட்டப், அதாவது இப்போ ஒரு 10 to 20 லிட்டர்ஸ் டேங்க் செட்டப் பண்ணணும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் கூட மேக்ஸிமமாக இருக்கணும். 10 to 15 லிட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். அதில் வந்து அந்த டெம்பரேச்சர் மெயினானது டெம்பரேச்சர் தான். 24 to 28 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போனாலோ இல்லை அதுக்கு கீழே இருந்தாலோ அந்த தண்ணியில் கன்ஃபார்மாக மீனை விடக்கூடாது. விட்டால் மீனுக்கு ஆபத்து தான். இப்போ வாங்க நம்ம எந்த பேரை எடுக்கணுமோ அதுக்கான மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் தான் காய்ஸ் நம்ம இருக்கிற இதிலேருந்து தான் நம்ம மேல் ஃபீமேல் எடுக்க போகிறோம். எடுத்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நல்லா தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லா ஆக்டிவாக இருக்கிற ஃபீமேலு. ஓ போச்சு, திரும்ப கலரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போவும் அது நல்லா நீந்த தான் செய்யுது. இந்தளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பி வந்து ஹெல்த்தியான கப்பின்றதா இருக்கும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அதை ப்ரீடிங்க்கு நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஸோ சேஃப்டியான பேரை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் தான் எடுக்கணும். நம்மக்கிட்ட வந்து மேல் ஃபீமேல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கோம். 1:1 ரேஷியோவில் தான் எடுத்திருக்கோம். இதை வந்து டெம்பரேச்சர் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட செட் பண்ண விடணும். அதாவது இந்த டெம்பரேச்சருக்கும் இப்போ இது இருந்த இந்த மீன் இந்த டெம்பரேச்சருக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டால் தான் அந்த டெம்பரேச்சர் செட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் மீனை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஃப்ரீஸ்மம் ஆகும். அப்போ தான் அது சீக்கிரம் ப்ரீடும் ஆகும். டெம்பரேச்சர் செட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் சரியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து